ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்குறோம். இந்த முறை PM ராமஜெயம் திமுக கட்சியின் சார்பாகவும் சுந்தர்ராஜ் அமமுக கட்சியின் சார்பாகவும் போட்டியிடுறாரு. டாக்டர் K கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தனியாக போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து அனுசியா, மதன் ராஜா அப்படிங்கிறவர் தாவேகா கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு. இங்கே தாவேகாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, கிருஷ்ணசாமி தனியாக களம் காண்பதனால எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது, இதையெல்லாம் கள ஆய்வில் ஈடுபட்டுள்ள பாலசுப்ரமணியம் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கு? ஒட்டப்பிடாரம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா 2,43,756 வாக்குகள் மொத்த வாக்குகள். அதுல பதிவான வாக்குகள் பார்த்தாச்சுன்னா 1,93,182. சுமார் 79.25% வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு. அதுல நம்ம முதல்ல சொல்லும் போது அமமுக வந்து கண்டிப்பான முறையில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுலதான் நம்ம கள ஆய்வுல சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அதுல கிருஷ்ணசாமியை வந்து அங்க நிக்கிறதுனால அங்க புதிய தமிழகம் கட்சியோட வாக்கு வங்கிகள் வந்து தேவேந்திரோட ஓட்டுகள் தான் அங்க அதிகம். அப்ப அதோடைய வாக்குகள் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு போற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி விஜயோட ஓட்டுகள் பார்த்தாச்சு அப்படின்னா புதுக்கோட்டை சைடு நம்ம அது அந்த நாடார்கள் ஓட்டு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த சைடு போகும்போது அது ஃபுல்லாமே வந்து விஜய்க்கு விழுற மாதிரி இருக்கு. தேவர் சமுதாய ஓட்டுகள் கொஞ்சம், அதே மாதிரி நாடார் சமுதாய ஓட்டு இந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாமே கொஞ்சம் விஜய்க்கு கொஞ்சம் தாக்கம் இருக்கு அந்த ஏரியா பொறுத்தளவு. அமமுகவுக்கு வந்து அதிகமான வாக்குகள் விழும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. தேவேந்திர ஓட்டுகள் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுனால அதோட பாதிப்பு அமமுகவுக்கு இருக்கு. அப்படி வரும்போது அமமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற சொன்ன இடத்துல இழுபறியிலேயே வந்து நமக்கு அமமுக வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பவும் வந்து அமமுக வெற்றி பெறும்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த புதிய தமிழகம் கட்சி வந்து அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா திமுக வந்து அங்க வெற்றியாகும். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய முதற்கட்ட கலாய்வில் ஒட்டப்பிடாரத்தில் அமமுகவின் சுந்தர்ராஜ் அவர்களுக்கு ஒரு முன்னிலை இருக்கிறதா சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த நேரம் வரைக்கும் சரியாக அந்த களம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம் வந்து அப்பொழுது கிருஷ்ணசாமிலாம் தனியாக அங்கே போட்டி போடுறதை பற்றியெல்லாம் ஒரு நிலவரம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி அங்கே தனியாக போட்டி போடுறாரு. அப்புறம் சசிகலா அந்த குழு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாவேகா அவங்களுடைய தாக்கம் அதிக அளவில் இப்போ வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்கு பெரிய அளவில் பிரிகிறது. அதே போல் தேவர் சமுதாயம், நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்கு பெருமளவு தாவேக்காவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அது அமமுகவிற்கு ஒரு சின்ன பின்னடைவு போல தான் இருக்குது. இருந்தாலும் கூட அமமுக அங்கே வெற்றி பெறுவதற்கான ஒரு முகாந்தரம் இருக்கிறது. இப்போதைய வழியில் அது வந்து இழுபறியாக இருக்கிறது. ஒருவேளை கிருஷ்ணசாமி அவர்கள் அதிக அளவு ஓட்டு வாங்கினார்னா அது திமுகவுக்கும் சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தான் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரம். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.